கர்க சம்ஹிதை விஸ்வஜித் காண்டத்தின் 2ஆம் அத்தியாயம். மன்னன் உக்ரசேனனின் ராஜசூய யாகம், பிரத்யும்னன் திக்விஜய முயற்சி மற்றும் முடிசூட்டு. பகுலாஸ்வ மன்னர் வினவினார் நாரத முனிவரிடம், முனிவரே, மன்னன் உக்ரசேனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உதவியுடன் ராஜசூய யாகத்தை தாங்கள் எவ்வாறு செய்தீர்கள் என்று தயை கூர்ந்து எனக்கு கூறுங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், சரியான கருத்து இருக்கிறது. சுதர்ம சபையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி அவரை வணங்கிய பின்னர் மகிழ்ச்சி அடைந்த மன்னன் உக்ரசேனன் கூப்பிய கரங்களுடன் மெதுவாக கூறினார். உக்ரசேனர் மன்னர் கூறினார், இறைவா, நாரதரின் வாக்கிலிருந்து தாம் அனுமதித்தால் நான் ராஜசூய யாகத்தை செய்வேன். அதன் மகத்தான பலன்கள் குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். பரமபுருஷரே, தமது பாதங்களுக்கு சேவை செய்வதன் மூலம் முந்தைய கால மன்னர்கள் உலகத்தை வெறும் வைக்கோலாக கருதி அச்சமின்றி தங்கள் ஆசைகளின் கடலை கடந்தனர். பகவான் கூறினார், அரசரே, யாதவேஸ்வரரே, நீங்கள் ஒரு சிறந்த முடிவை எடுத்திருக்கிறீர்கள். இந்த யாகம் 3 உலகங்களிலும் உங்கள் புகழை பரப்பும். பகவானே, அனைத்து திசைகளிலிருந்தும் அனைத்து யாதவர்களையும் சபைக்கு வரவழைத்து அவர்களுக்கு ஒரு வெற்றிலையை வழங்கி ஒரு உறுதிமொழி எடுக்க கூறுங்கள். அனைத்து யாதவர்களும் என் முன்னிலையில் இருந்து வெளிப்பட்டுள்ளனர். அவர்கள் இந்த உலகத்தையும் மறு உலகத்தையும் வெல்ல விரும்புகிறார்கள். அவர்கள் உலகை வெல்லவும் தங்கள் எதிரிகளை வெல்லவும் எல்லா திசைகளில் இருந்தும் உங்களுக்கு பரிசுகளையும் பொருள்களையும் கொண்டு வருவார்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே, பிறகு தேவேந்திரனிடம் அரியணையில் அமர்ந்திருந்த மன்னன் உக்ரசேனன் அந்தகன் போன்ற யாதவர்களை சுதர்ம சபைக்கு அழைத்து ஒரு வெற்றிலையை வைத்து இவ்வாறு கூறினார். உக்ரசேனர் கூறினார், போர்க்களத்தில் ஜம்பு துவீப தீவில் வசிக்கும் அனைத்து மன்னர்களையும் வெல்லக்கூடிய எவரும் இந்த மதுவை மெல்ல வேண்டும். நாரத மாமுனிவர் கூறினார், மிதிலேஸ்வர மன்னரே, இதை கேட்டு மற்ற எல்லா மன்னர்களும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். ஆனால் தேவி ருக்மிணியின் மைந்தனும் சம்புராவின் எதிரியுமான பகவான் பிரத்யும்னரே முதலில் மன்னரை வணங்கி வெற்றிலையை எடுத்து கொண்டார். பிரத்யும்னன் கூறினார், நான் போர்க்களத்தில் ஜம்பு துவீபத்தில் வசிப்பவன். நான் எல்லா மன்னர்களையும் வென்று அவர்களிடமிருந்து வலுக்கட்டாயமாக கப்பம் வாங்கி கொண்டு திரும்பி வருவேன். இதை செய்ய தவறினால் நான் ஒரு துரோக பெண்ணுடன் விபச்சாரம் செய்த பாவம், ஒரு கபில பசு, ஒரு பிராமணன், ஒரு குரு மற்றும் ஒரு குருவை கொன்ற பாவம் செய்த குற்றவாளி ஆகிவிடுவேன். நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே, சம்பராரி பிரத்யும்னனின் வார்த்தைகளை கேட்ட அனைத்து யுதபதிகளும் தளபதிகள் அவரை புகழ்ந்து மிகவும் நல்லது, மிகவும் நல்லது என்று கூறினர். அவர்கள் அனைவருக்கும் முன்பாக எதுகுலத்தின் சின்னமான பிரத்யும்னன் உலகை வெல்லும் சவாலை ஏற்றுக்கொண்டார். எதுகுலத்தின் ஆசானான கர்க முனிவரிடம் நல்ல நேரத்தை குறித்து கவனமாக விசாரித்து முனிவர்களை வேத மந்திரங்களை உச்சரிக்க செய்த பிறகு மன்னர் பிரத்யும்னன் நீராடச் சென்றார். உக்கிரசேனரே பிரத்யும்னனின் நெற்றியில் திலகமிட்டார். யாதவ யுதபதிகள் அனைவரும் அவருக்கு பரிசுகளை வழங்கி வணக்கம் செலுத்தினர். உக்ரசேனன் பெரிய பிரத்யும்னனுக்கு ஒரு வாளை வழங்கினார். வலிமை மிக்க பலதேவன் தானே அவருக்கு கவசத்தை வழங்கினார். பகவான் ஸ்ரீஹரி தனது அம்புரா தூணியிலிருந்து எடுத்து தீராத அம்புகளால் நிரப்பப்பட்ட 2 அம்புரா தூணிகளை கொடுத்தார். மேலும் தனது சார்ங்கத்திலிருந்து ஒரு வில்லை உருவாக்கி அவற்றை அவரது கரங்களில் வைத்தார். வயதான சூரசேனன் அவருக்கு ஒரு கிரீடம், 2 தெய்வீக செவி அணிகள், ஒரு அழகான மஞ்சள் நிற பட்டாடை, ஒரு குடை மற்றும் ஒரு சாமரம் ஆகியவற்றை வழங்கினார். மிகுந்த மனசாட்சி கொண்ட வசுதேவர் அவருக்கு சதச்சந்திரன் என்ற கேடயத்தை வழங்கினார். நேரில் உத்தவர் ஒரு அழகான கிஞ்சல்கினி குங்குமப்பூ மாலையை வழங்கினார். அக்ரூரர் விஜயன் என்ற கடிகார திசையில் சங்கு கொடுத்தார்.
முனிவர் கர்காச்சாரியார் ஸ்ரீ கிருஷ்ண கவசம் என்ற வாத்தியத்தை கட்டினார். அந்த நேரத்தில் அரசரான தேவேந்திரன் ஸ்வர்க்கத்தில் பாதுகாவலர்களுடன் மனதில் ஆர்வத்துடன் வந்தார். பிரம்மதேவர், சிவனார் மற்றும் தேவ ரிஷிகளும் அங்கு வந்தனர். திரிசூலத்தை ஏந்திய சிவனார் பிரத்யும்னனுக்கு நெருப்பு போன்ற பிரகாசமான திரிசூலத்தை கொடுத்தார். மகாராஜரான பிரம்மதேவர் அவருக்கு பத்மராகம் என்ற ரத்தினத்தை அவரது தலையில் அணிய கொடுத்தார். வருணன் கயிற்றை கொடுத்தார். வலிமை மிக்க ஸ்கந்தன் எதிரிகளை அழிக்கும் சக்தியை கொடுத்தார். வாயு 2 தெய்வீக விசிறிகளை கொடுத்தார். யமராஜர் யமதண்டத்தை கொடுத்தார். சூரியன் மிகவும் கனமான கதாயுதத்தை கொடுத்தார். குபேரன் அவருக்கு ரத்தின மாலையை கொடுத்தார். சந்திரன் சந்திரனை கொடுத்தார். காந்தாமணியும் அக்னி தேவரும் இரும்பை வழங்கினர். பிருத்வி 2 யோக தெய்வீக பாதச்சுவடுகளை காலணிகளை வழங்கினார். வேகமான பத்ரகாளி பிரத்யும்னனுக்கு ஒரு மாலையை வழங்கினார். ஸ்வர்க்கத்தின் அரசனான தேவேந்திரன் ஆயிரக்கணக்கான கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட மற்றும் வெற்றியை தரும் இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தெய்வீக ரதத்தை மகான் பிரத்யும்னனுக்கு கொடுத்தார். அந்த நேரத்தில் கொம்புகளும் எக்காளங்களும் ஒலிக்கத் தொடங்கின. தாளவாத்தியம் மற்றும் வீணை எதிரொலிக்கத் தொடங்கியது. அந்த இடம் வேத மந்திரங்களின் ஆரவாரங்களுடனும் மந்திர முழக்கங்களுடனும் மேளங்கள் மற்றும் வீணைகளின் நேர்த்தியான ஒலியால் எதிரொலித்தது. ஊதி பொங்கிய அரிசி மற்றும் மலர்களுடன் முத்துக்களின் மழை பொழிந்தது. தேவர்கள் பிரத்யும்னன் மீது மலர்களை பொழிந்தனர். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித் காண்டத்தில் நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னருக்கிடையிலான சம்வாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான பிரத்யும்னனின் விஜயாபிஷேகம் என்ற தலைப்பு கொண்ட 2ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.